பாரத எல்லையை காத்த ராணுவ வீரர்கள் பொதுமக்களை காப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் ஒரு புதிய அரசியல் கட்சி, ராணுவ வீரர்கள் பெயரிலேயே துவங்கப்பட்ட ஒரே அரசியல் கட்சி நேஷனல் எக்ஸ் சர்வீஸ்மென் பார்ட்டி என்ற பெயரில் ஒரு புதிய அரசியல் கட்சி துவங்கப்பட்டுள்ளது. அதன் முதல் வேட்பாளராக நம்முடைய அருமை தம்பி திரு ஆர்காட்டான் அவர்களை வருகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேட்பாளராக அறிவித்திருக்கிறோம். பொதுமக்களை அன்றாடம் கையேந்த வைத்துக் கொண்டிருக்கும் திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இப்படி ஒரு அரசியல் கட்சி துவங்கப்பட்டுள்ளது. மக்களை கையேந்து விட்டார்கள், இன்று விலங்குகளை கையேந்து விட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எல்லா ரோட்ல பார்த்தா குரங்கு வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாராவது பிஸ்கட் போடுவாங்களா, கூரை போடுவாங்களா, ஏதாவது பழங்கள் போடுவாங்களா சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து உழைச்சி இறக்கிறது மறந்து போச்சு. இன்றைய குரங்குகள் வந்து மரம் ஏறதுக்கு மறந்து போயிடுச்சு. அதோட பிள்ளைகளும் யாராவது போடுவாங்களா பார்த்து அப்படி இறந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாமே இலவசத்துக்கு அடிமை ஆகிட்டோம் நம்ம. அதனால் நீர்நிலைகள் ஒரு சுத்தமாக அழிச்சிட்டாங்க, நிலத்தை ஃபுல்லாக சுரண்டிட்டாங்க, மண் வளத்தை சுரண்டிட்டாங்க. ஆகையால் இராணுவ வீரர்கள் இனிமேலும் பொறுக்க வேண்டாம் என்பதற்காக இந்தியாவில் தான் முதலில் ராணுவ வீரர்கள் கட்சி துவங்கப்பட்டுள்ளது. நேஷனல் எக்ஸ் சர்வீஸ்மென் பார்ட்டி. அதனுடைய தலைவர் நான், என் பேர் லைன் டாக்டர் சுரேஷ் பாபு. இது தேசிய அளவிலான கட்சி. நன்றி.